ராஜ் கபூர் சார் வந்து உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு மேனேஜர் ஆஃப் லல்லி பிரசாதை கூப்பிட்டு பாலச்சந்தர் சார் வரலையா? இல்லை வரல, ஆனால் அவர் டெஸ்டினி இங்கே இருக்கான்னு சொல்லி என்ன அனுப்பிட்டாங்க. நான் ராஜ் கபூர் பக்கத்தில் போய் நிற்கிறேன். கடவுளே, அதெல்லாம் வந்து லைஃப் டைமில் வந்து அவர் நினச்சி பாருங்க, யூஆர் க்ரோன் வித் ஹிம், யூஆர் லவ்ட் ஹிம், யூஆர் அடோர்ட் ஹிம். அவர் பக்கத்தில் நின்றுட்டு அவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு. பிக்சர் இஸ் எக்ஸ்ட்ராடனரி. டெல் பாலச்சந்தர் எக்ஸ்ட்ராடனரி. பட் வை த ட்ராஜடி? அவருக்கு ட்ராஜடி பிடிக்கல. அவர் பாபி எடுத்திருக்காரு, ஃபுல் என்டர்டெய்னிங், ஹாப்பி என்டிங். நோ, கலத்தை. வை த ட்ராஜடி? இதே சொல்லிட்டு இருக்காரு. 3 தடவை எடுத்து 4th டைம் எடுத்து எனக்கு பதில் சொல்ல முடியல. அவர் டிஸ்டர்ப் ஆகிட்டார். அதில் அப்புறம் முள்ள கேப் கிடச்சோன்னா ஓடி போய் கீழே, அப்போது ஃபோன் கிடையாது, ஒரு எஸ்டிடி பூத்து. பாலச்சந்தர் சார் அப்போ ஆல்மோஸ்ட் 10:45 11 ஆகிடுது. தூங்கிடுவார் சீக்கிரமாக. அவர் பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு எஸ்டிடி பூத்துலேருந்து சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். 11 o'clock. சுரேஷ் அப்படின்னார். சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ. சொல்லுப்பா. படம் எக்ஸ்ட்ராடனரி சார், பயங்கர ரியாக்ஷன், எல்லாம் ஓகே. ஆனால் ராஜ் கபூர் சார் இதே சொல்லிட்டு இருக்கார் சார். வை த ட்ராஜடி, வை த ட்ராஜடி, இதே சொல்லிட்டு இருக்கார் சார். எனக்கு புரியல சார், என்ன பண்ணன்னு தெரியல. சுரேஷ், ராஜ் கபூர் புலம்புறாருல, இதே மாதிரி தான் ஆடியன்ஸ் எல்லாம் புலம்புவாங்க. வை த ட்ராஜடி, வை த ட்ராஜடி. அதுதான் இந்த படத்துக்கு ஹிட், அதுதான் இந்த படத்துக்கு ஹிட்டுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னார். வாட் a லாஜிக். அதுதான் நடந்தது. ஏன்னா எவ்ரி டைம் அந்த ட்ராஜடிக்காகவே பீப்புள் வேர் கமிங் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் வாட்சிங் த ஃபிலிம், ஈவன் தோ தே நியூ இட் வாஸ் அ ட்ராஜடி. ட்ராஜடிக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் உண்டு. அந்த ஃபிலிம் வந்து அந்த ட்ராஜடி தான் அதுக்கு பெரிய சூப்பர் ஹிட்டே சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட். ராஜ் கபூர் வந்து அவருக்கு பிடிக்கல, ஆனால் படம் வந்து சூப்பர் ஹிட் ஆனது காரணம் அந்த ட்ராஜடி, அந்த மியூசிக் எல்லாமே.